அவனுடைய சரீரம் செத்து போனதையும், சாரால் சரீரம் கர்ப்பம் செத்து போனதையும் அதை அவன் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை, அதை எண்ணவே இல்லை. அப்போ எப்படி அவன் விசுவாசம் பெருகுச்சு? கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று சொல்லி அதை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால தான் விசுவாசம் அவனுக்கு பெருகுச்சு, அதனால தான் அற்புதம் உண்டாச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவன் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா விசுவாசம் வளராது. நமக்கு வந்த காரியங்களை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா விசுவாசம் வளராது. நமக்கு வந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லை நெகட்டிவான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதையே நம்ம நினச்சிருந்தோமா விசுவாசம் வளராது. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார், நான் அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவர் என்னை நடத்துவார், அவர் பெரியவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்.